ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிஎஸ்கே சேனல். இன்றைக்கி சுவையான பலாக்கொட்டை கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 50 மில்லி கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் நல்லா காயிட்டும் கொஞ்ச நேரம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம்னா 5 போடுங்க. சின்ன வெங்காயம்னா 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கணும். பொன்னிறமாக நல்லா வணக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து இப்போ 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வணங்கினதும் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணும்னா, 1/2 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது சேர்த்தாச்சு. அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 500 கிராம் பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம். சீச்சு நல்லா துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இது கூட 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஒவ்வொரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் கிண்டி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
பலாக்கொட்டை வேக 1/2 அன் ஹவர் ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான பலாப்பழக்கொட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.